நம்ம இன்னைக்கு மீன் வந்து வாங்கி பிரிச்சுக்குள்ள பீசரில் வச்சுருந்தேன் கழுவி. நீ திறந்து பார்ப்போம். சனிக்கிழமையே மீன் வாங்கியாச்சு. கிழங்கா மீன். இதை ரெண்டு பீஸாக வெட்டி வாங்கிட்டு வந்தேன். டப்பாக்கில் வச்சுருந்தோமா, இப்படி கெட்டியாக உறைஞ்சி போயிருக்கு. இப்படி பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு மூடி போட்டு மூடி பீசரில் வச்சுட்டோம். நல்லா கழுவி இன்றைக்கி வந்து நம்ம எடுத்து குழம்பு வைக்க போகிறோம். ஒரு வெளியில் எடுத்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன். இப்போ அதை கண்டு தான் எடுக்க வருது, இல்லைன்னா எடுக்க வராது மீன். இப்படி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம், தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா கடையில் வந்து நல்லா வெட்டி கொடுத்தாங்க. நம்ம வந்து கரிமேட் மார்க்கெட்டில் போய் தான் வாங்கிட்டு வர்றது. ஊளி மீன் எல்லா மீன் வாங்குவோம். நேற்று வந்து கிழங்கா மீன் வாங்கிட்டு வந்தேன். கிழங்கா மீனில் வந்து இது வந்து மண்டை பகுதி, வால் பகுதியை ஃபுல்லாக பொரிக்கிறதுக்காக மசாலா தடவி வச்சுட்டேன். ஒரு மீன் ஓசி போட்டாங்க, ஊளி மீன், குட்டி மீன். அதில் வந்து வால் பகுதியை பொரிக்க எடுத்துட்டு தலைப்பகுதியை குழம்பு போடுறதுக்கு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா க்ளீனாக அந்த லைனை எடுத்துட்டாங்க. நம்ம வீட்டில் எடுத்தோம்னா இந்த மாதிரி எடுக்க முடியாது. அவங்களாம் எடுத்து கொடுத்ததுனால நல்லாவே கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ வந்து பீசரில் வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இன்னொரு கழுவிட்டு குழம்புல போடணும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். கடுகு போட்டுக்கிறோம். வெந்தயம், மீன் குழம்புனாலே வெந்தயம் தான் நல்லாயிருக்கும். வெந்தயம் போட்டு தாளித்தோம்னா தான் மீன் குழம்பு அது ஒரு நாள் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயத்தை போட்டுக்கிறோம். இது வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயங்கும்போது நல்ல குழம்புக்கு வாசமாக இருக்கும். நல்ல பொன்னிறமாக வர வச்சுக்கிறோம். இது வந்து கருவேப்பிலை, கொழுந்து கருவேப்பிலை. இது எல்லாமே வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக வெங்காயம் வர்ற வரைக்கும் வேகும். இந்த வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. நல்ல மணமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தக்காளியை போட்டுக்கிறோம். தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து எடுத்து பழைய கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் வெட்டி வைக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நம்ம கீறி போட்டுக்கிறோம். இப்படி பிறக்கும். இது வந்து எல்லாமே கொலையை வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட்றது தான். இப்போ வந்து வீட்டு மசாலா போட்டு, இது வந்து நம்ம வீட்டிலையே அரைக்கிறது. எல்லா குழம்புக்கும் போட்டுக்கலாம். நம்ம புளி அரைச்சி வச்சுருக்கோம். புளியை ஊற்றிக்கணும். வடிகட்டி தான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு புளி வந்து மண்ணாக இருக்கு. இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காயும் சின்ன சீரகமும் அதை ஊற்றிக்கிறோம். சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். நம்ம ஒரு 2 நேரத்துக்கு வேணும்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். ஒரு நேரத்துக்கு மட்டும் போதும் அப்படின்னா நம்ம தேங்காய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு தேங்காய் ஊற்றினா ஒரு டேஸ்ட்டு, தேங்காய் ஊற்றாமல் வச்சா ஒரு டேஸ்ட்டு. ஆனால் தேங்காய் ஊற்றினா ஒரு நாளையில் வந்து சீக்கிரம் சுட வைக்கணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். தேங்காய் ஊற்றலைன்னா கெட்டு போகாது. உப்பு போட்டுக்கிறோம். இது கூட வந்து மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன். மாங்காயை போட்டுக்கிறோம். எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சில பேர் கத்திரிக்காய், முருங்கைக்காயெலாம் போடுறாங்க. சில பேர் முருங்கைக்காய் மட்டும் போடுறாங்க. நான் வந்து மாங்காய் மட்டும் போட்டிருக்கேன். இது நல்லா கொதித்து மலமலன்னு கொதித்து வரட்டும். அப்புறமா மீனை போடுவோம். குழம்பு வந்து கொதித்து கொஞ்சம் வத்தி வந்திருக்கு. இப்போ வந்து மீனை போட்டுக்கிறோம். கிழங்கா மீனை கழுவி வச்சுருக்கோம். இப்படி நல்லா அந்த குடல் பகுதியெலாம் நல்லா க்ளீனாக வெட்டி கொடுத்துட்டாங்க. மண் தலைப்பகுதியாக போட்டு நம்ம குழம்பு வைக்கிறோம்.
கிழங்கா வந்து கொல கொலன்னு இருந்தால் கூட நல்லா வரப்பாயிரும். ஆனால் இந்த கிழங்கா வந்து வாங்கும் போதே நல்லா புதுசாக இருக்கும். நம்ம வந்து சனிக்கிழமை வாங்கினோம்னா நல்லா புது மீனாக கிடைக்குது. ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாங்க போனோம்னா கொஞ்சம் மீன் வந்து நாள் மீனும் சேர்த்து வச்சுருக்காங்க. அதனால நம்ம சனிக்கிழமையே வாங்கி எடுத்து கழுவி நல்லா சுத்தப்படுத்தி ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா நம்ம குழம்பு வைக்கிறதுக்கோ பொரிக்கிறதுக்கோ நாள் வந்து நம்ம வெளியில் எடுத்து அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சிடணும். வச்சிட்டோம்னா அந்த கூலிங் போயிடும். போனதுக்கப்புறம் நம்ம மசாலா தடவி பொரிச்சிக்கலாம். மசாலா தடவியே ஃப்ரீசரில் வைக்கலாம். குழம்புல போடுறதுக்கும் ஒரு அரை மணி நேரம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் போட்டோம்னா கூலிங் குறைஞ்சிடும். இப்போ இது வந்து குழம்பு வந்து நான் கெட்டியாக தான் வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் நல்லா இன்னும் ஒரு 10 நிமிஷம் வற்றி வரட்டும். குழம்பு நல்லா வற்றி வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மீன் வந்து கறி மாதிரி வேக வேண்டிய அவசியம் இல்லை. கடல் மீன் அது சீக்கிரத்தில் வெந்துடும். மீன் வந்து நல்லா உடையாமல் உடையலை. இந்த மீன் வந்து உடையாது. நம்ம கரண்டியை போட்டு கிட்டிக்கிட்டே இருந்தால் உடஞ்சிடும். அதுக்காக உடையாதுங்கிறதுக்காக நம்ம கறியை கிண்ட மாதிரி கிண்டக்கூடாது. கறியுமே குறிப்பிட்ட அளவு தான். சும்மா அப்படி இப்போ சுற்றி விட்டாலே போதும். இங்கிட்டு உள்ள குழம்பு அங்கிட்டு வந்துடும், அங்கிட்டு உள்ள குழம்பு இங்கிட்டு வந்துடும். மாங்காய் போட்டிருக்கிறதுனால நல்லாயிருக்கும். நல்லா புளிப்பு உரப்பாக நல்லாயிருக்கும் குழம்பு. ஊளி மீன் வந்து நம்ம வந்து ஊளி மீன் சாப்பிட்டவங்களுக்கு அது முள் இல்லாமல் இருக்கும். இது கிழங்கா மீன் கொஞ்சம் முள் இருக்கும். நம்ம கொஞ்சம் பார்த்தே சாப்பிடணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது கவனமாக பெரிய ஆளுக்காக தான் பிச்சு கூட்டணும். அப்படியா முள் மாட்டிக்கிட்டா கூட நமக்கு வந்து மற்ற விலை மீன் முள் மாதிரிலாம் தொண்டையை அறுக்காது. இது வளையிற தன்மை இருக்கும். நமக்கு லைலா நூல் மாதிரி வளையும் இந்த முள். அப்போ வாழைப்பழமோ இல்லை ஒரு கொலக்கட்டை பிடி சோறையோ எடுத்து கொடுத்தோம்னா அந்த முள் வந்து உள்ளே போயிடும். தொண்டைக்குள்ள வந்து அவ்வளோ மாட்டிக்கிடுச்சின்னு தெரிஞ்சால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து சாப்பாடை கொடுக்குற போது உள்ளுக்குள்ளே தவக்குன்னு தள்ளிட்டு போயிடும். பெரிய ஆளுக்காக சாப்பிட்லாம், தைரியமாக சாப்பிட்லாம். வாழை மீன் முள், கிழங்கா மீன் முள், சாலை மீன் முள், சூட மீன் முள் இதுகெல்லாம் வளையிற தன்மை உண்டு. மற்ற மீன்களுக்கு வந்து முள் வளையாது. அது வந்து கொஞ்சம் கல் மாதிரி உள்ள முள் நம்ம ஊசி கணக்காக குத்திக்கிறோம். அதுக்கு தான் கொஞ்சம் பயப்படணும். இப்படி வந்து மீன்களை சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியலைன்னா அந்த குழம்பு சாரை சாப்பிட்டாலே போதும். மீன் சாப்பிடணுட அவசியம் இல்லை. உடம்புக்கு ரொம்ப சத்து உள்ளது சாலை மீனும் இந்த கிழங்கா மீனும் ரொம்ப சத்தானது. எந்த மீனில் முள் அதிகமாக இருக்கோ அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம முள் இல்லாமல் சதையை மட்டும் சாப்பிட நினைப்போம். நெய் மீன் இப்படி மீனுகள்லாம் வந்து வெலை மீன் இதுகள்லாம் வந்து நமக்கு முள் ஒரே முள்ளாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். ஆனால் இது முள் இருக்கிற மீனில் தான் நமக்கு சத்து அதிகம். அது சாரை ஊற்றி நம்ம தோசையோ இட்லியோ சாப்பிட்டாலே போதும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்க விட்ருங்க.